வணக்கம். இன்றைய பதிவில் பூரண கொழுக்கட்டை மற்றும் இலை அடை செய்முறையை பார்க்க போகின்றோம். இலை அடை என்பது அண்டைய மாநிலமான கேரளாவிலிருந்து பெறப்பட்ட ஒரு சமையல் செய்முறை ஆகும். இது எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் செய்யப்படும் ஒரு இனிப்பு வகை ஆகும். ஆவியில் வேக வைத்து உண்பதனால் இது மிகவும் சிறப்பானதொரு செய்முறை ஆகும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உண்ணக்கூடியதாகவும் மென்மையானதாகவும் அதே நேரத்தில் புரதச்சத்து, இரும்புச்சத்து போன்றவைகளை அதிக அளவில் கொண்டுள்ளதாகவும் இந்த இலை அடை மற்றும் பூரண கொழுக்கட்டை இருக்கின்றது. நமது சேனலில் இதற்கு முந்தைய பதிவாக இடியாப்பம் எளிமையாக செய்யும் வழிமுறையை கொடுத்திருந்தோம். அதில் இடியாப்பத்திற்கான மாவினை அரைத்து வதக்கி கொள்ளும் பொழுது அதிலிருந்து சிறிது எடுத்து வைத்து இந்த கொழுக்கட்டை மற்றும் இலையடையை செய்து கொள்ளலாம். இடியாப்ப மாவினை அரைத்து கொள்ள இட்லி அரிசி 1 கப் மற்றும் புழுங்கல் அரிசி 1 கப் எடுத்துக்கொண்டு அதனை நன்கு கழுவி 4 மணி நேரம் ஊற வைத்து கிரைண்டரில் வெண்ணெய் போன்று அரைத்து கொள்ள வேண்டும். இந்த இடியாப்ப மாவில் இருந்து சிறிதளவு எடுத்துக்கொண்டாலே போதும். நம் குடும்பத்திற்கு தேவையான அளவு இலையடை மற்றும் பூரண கொழுக்கட்டையை செய்துவிடலாம். இப்பொழுது அரைத்த மாவினை 1 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்து நன்றாக ஒரு வாணலியில் வதக்கி கொள்ள வேண்டும். பக்குவமாக வதக்கி கொள்ள வேண்டும். கைகளில் ஒட்டாமல் வரும் வரை வதக்கி கொள்ள வேண்டும். கைகளில் ஒட்டாமல் வரும் பொழுது மாவினை உடனே வேறு பாத்திரத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும். கொழுக்கட்டை மற்றும் இலையடைக்கான மாவு தயாராகிவிட்டது. இப்பொழுது பூரணம் தயாரித்துக் கொள்வோம். இதற்கு தேவையான பொருட்களை குறித்து கொள்ளுங்கள். 50 கிராம் கடலை பருப்பை நன்றாக கழுவி 1 கப் தண்ணீர் சேர்த்து 5 முதல் 6 விசில் வரும் வரை நன்றாக வேக வைக்க வேண்டும். அடுத்ததாக 3/4 கப் துருவிய வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வைத்து நன்றாக கரைத்து கொள்ள வேண்டும். அதில் ஏலக்காய் தேவையான அளவு ஒரு 5 அல்லது 6 சேர்த்து கொதிக்க வைத்து அதனை வடிகட்டி கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு வாணலியில் 1 தேக்கரண்டி நெய்யினை சேர்த்து கொண்டு துருவிய தேங்காய் 1 கப் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ள வேண்டும். தேங்காய் நெய்யுடன் சேர்ந்து ஒரு நல்ல மணத்தினை கொடுக்கும். இப்பொழுது வேக வைத்த கடலை பருப்பை ஒரு கரண்டியால் நன்றாக மசித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நெய்யில் வறுத்த தேங்காய் உடன் நாம் கரைத்து வைத்துள்ள வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை பாகினை சேர்த்து கொள்கின்றோம். பாகுடன் சேர்ந்து வேகும் பொழுது தேங்காயில் அந்த வெல்லத்தின் பாகின் சுவை நன்றாக இறங்கி வரும். இதில் நீர் அதிகமாக இருந்தாலும் பருப்பு சேர்க்கும் பொழுது இதில் உள்ள நீரினை பருப்பு உறிஞ்சிக்கொள்ளும். அடுத்ததாக மசித்து வைத்துள்ள கடலை பருப்பினை இதனுடன் சேர்த்து கொள்கின்றோம். கடலை பருப்பை நன்றாக வேக வைத்து மசித்து சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது பாகில் சேர்த்தவுடன் விரைத்து கொள்ளும். சாப்பிட மென்மையாக இருக்காது. எல்லாம் ஒன்றாக கலந்து ஒரு அல்வா பதத்திற்கு வரும் வரை வாணலியிலேயே நன்றாக வதக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது வாசத்திற்காக ஏலக்காய் பொடியை சேர்த்து கொள்கின்றோம். இப்படி எண்ணெய் பிரிந்து வந்து நன்றாக நீர்ச்சத்து குறைந்து ஒரு அல்வா பதத்திற்கு வரும் வரை வதக்கி கொள்ள வேண்டும். நீர்ச்சத்து அதிகமாக இருந்தால் பூரணத்தில் 1 தேக்கரண்டி அரிசி மாவு அல்லது கடலை மாவு சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது இலை அடை செய்ய வாழை இலை ஒரு துண்டு எடுத்து அதன் மேல் எண்ணெய் தடவி அதன் மேல் வதக்கிய இடியாப்ப மாவினை சிறு இலை அடைகளாக தட்டிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு மெலிதாக மாவினை தட்ட இயலுமோ அவ்வளவு மெலிதாக தட்டிக்கொள்ள வேண்டும். மாவு கெட்டியாக இருந்தால் இலை அடை அவ்வளவு ருசியாக இருக்காது. இப்பொழுது
பூரணத்தில் நமக்கு தேவையான அளவு எடுத்து நாம் தட்டிய மாவின் மீது வைத்துக்கொண்டு இலையை மூடிவிட வேண்டும். இப்பொழுது இலையடை தயாராகிவிட்டது. அதே மாவில் பூரண கொழுக்கட்டை செய்முறையை இப்பொழுது பார்ப்போம். மாவினை கைகளில் எண்ணெய் தடவி லேசாக தட்டிக்கொள்ள வேண்டும். அதனுள் நாம் செய்து வைத்துள்ள பூரணத்தை வைத்து சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இட்லி பானையில் அடித்தட்டில் கொழுக்கட்டைகளை வைத்து மேல் தட்டில் செய்து வைத்துள்ள இலை அடைகளை வைத்து 15 நிமிடம் போல நன்றாக ஆவியில் வேக வைக்க வேண்டும். ஆவியில் வேக வைத்து சாப்பிடுவதனால் நம் உடலுக்கு எந்த கெடுதலும் விளைவிக்காத ஒரு நல்ல இனிப்பு பண்டமாக இந்த இலை அடை மற்றும் பூரண கொழுக்கட்டை திகழ்கின்றது. 15 நிமிடங்களுக்கு பிறகு இலை அடை நன்றாக வெந்து வந்துள்ளது. பாருங்கள், இலையில் இருந்து எப்படி அழகாக பிரிந்து வருகின்றது. இந்த கொழுக்கட்டைகளும் இலையடையும் சாப்பிடுவதற்கு மென்மையாக இருப்பது மட்டுமல்லாது எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு இனிப்பு பண்டமாகவும் புரதச்சத்து, இரும்பு சத்து, தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்று சத்துக்களை அள்ளித்தரும் ஒரு இனிப்பு பதார்த்தமாகவும் இருக்கின்றது. உங்கள் அன்பையும் காதலையும் சேர்த்து சமைத்து பாருங்கள். எல்லா உணவுகளுமே அட்டகாசமாக இருக்கும். அன்போடு சமைத்து பாருங்கள். மேலும் பல பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.